ஃபியூல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ராக்கெட்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் யூஸ் பண்றோம். நம்ம ஒரு டைப் லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணலாமே, அந்த சாலிட் இருக்கு, அந்த சாலிட் டைப் ஆஃப் ஃபியூல். சாலிட் வந்துனா ரொம்ப சிம்பிள். சிவகாசி ராக்கெட் இருக்குல்ல, ஒரு கொளுத்தி விட்டீங்கன்னா எரிஞ்சிடும், அவ்வளோதான். ஆனால் லிக்விட் ராக்கெட் வேணும்னா லிக்விட் வைக்க ஒரு பெரிய டேங்க் வேணும். டேங்க்ல தானே வந்துருமா? வராது. அது உள்ளார வந்து ப்ரெஷரைஸ் பண்ண ஹீலியம் கேஸ். அந்த ஹீலியம் கேஸ் நீங்க கொண்டு போறதுக்கு ஹை ப்ரெஷர் 300 பார் ப்ரெஷர் அதில் அதுக்கு மேலே வச்சு ஒரு பெரிய டைட்டானியம் ஒரு மெட்டீரியல்ஸ் பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் அது 300 பார்ல இருந்து திருப்பி 5 பார் கொண்டு வரணும், 10 பார் கொண்டு வரணும். என்ன பண்ணுவோம்? உடனே திறந்து விட்டா அப்போ வெடிச்சு வேண்டாம். அப்போ கண்ட்ரோல்டா கேஸ் யூஸ் பண்ணி கொண்டு வரணும். இதுக்காக பெரிய பைப் லைன் வேணும், ரெகுலேட்டர் வேணும், வேல்வ் வேணும், வேல்வ் மானிட்டர் பண்ண எலக்ட்ரானிக்ஸ் வேணும், எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு பார்க்க ப்ரெஷர் சென்சர் வேணும், அதுக்கான எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கான பேட்டரி வேணும். இதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு பெரிய சிலிண்டருக்குள்ளார வெடி மருந்து ஃபில் பண்ணி வச்சு கொளுத்தி விட்டா மட்டும் போதும். வெரி சிம்பிள், ஈஸி டு மேக், யூ கெட் எனார்மஸ் எனர்ஜி. அதனால தான் சாலிட் ராக்கெட் வந்து பூஸ்டர்னு சொல்லுவாங்க. சார் அந்த சாலிட் ஃபியூல் பேருங்க சார்? சாலிட் ஃபியூல் வந்து சரியா சொல்ல போனா அலுமினியம் பவுடர். அலுமினியம் பவுடர் தான் சாலிட் ஃபியூல். எரியணும் நம்ம உட்காந்துக்கோம். இப்போ எரியணும்னா 2 வேணும், ஃபியூல் வேணும், ஆக்சிடைசர் வேணும். ஆக்சிடைசர் வந்து வேற ஒரு அலுமினியம் பெர்குளோரேட்னு ஒன்று. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்ராக்சில் டெர்மினேட்டர் பாலிபியூட்டடியேட்னு ஒரு பாலிமர் பைண்டர். எதுவுமே அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிளாஸ்டிக் இதில் வந்து குழம்பு லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த லிக்விட்ல இந்த 2 பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உள்ள வந்து வார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேஸ்டிக். இங்கே பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர் ஃபேமஸ் ஃபார் கேஸ்டிக். அப்போ அந்த மாதிரி கேஸ்டிக் நடுவில் ஒரு லேண்டர் வச்சு ஊற்றிடுவோம். ஊற்றி இது ஆனதுக்கப்புறம் சென்டரில் இருக்க எடுத்துடும், அது அப்படியே செட்டாது. இந்த மரத்தூள் அடுப்பு பார்த்துருக்கீங்களா? மரத்தூள் அடுப்பு யாராவது பார்த்துருக்கீங்களா? கிராமத்து பசங்க பார்த்துருப்பாங்க. மரத்தூள் அடுப்பை என்ன பண்ணுவாங்கன்னா, நடுப்பான ஒரு பாட்டில வச்சுட்டு மரத்தூள் எல்லா பக்கமும் இடிச்சுட்டு பாட்டில மெதுவாக வேகுடி எடுத்துருவாங்க. 2 பாட்டில் வச்சுருவாங்க. மேலே இருக்கிற பாட்டில், இங்கே இருக்கிற பாட்டில். இங்கே இருக்க பாட்டில் ஹோலில் வந்து விறகு சொருவிடுவோம். விறகு சொல்லி கொளுத்தி விடுறாங்க, மரத்தூள் வச்சு மாதிரி இருக்கு. அதான் மரத்தூள் அடுப்பு. அந்த மரத்தூள் அடுப்பு காஸ்டிங் மாதிரி தான் ராக்கெட் காஸ்டிங். எஸ்.